எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சைபர் குற்றங்கள் நடக்கும் விதத்தை மாற்றி அமைத்துள்ளது. இதனால் மொபைல் மால்வேர் மற்றும் பிஷிங் அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது. உலகளாவிய கிளவுட் செக்யூரிட்டி முன்னணி நிறுவனமான ஸ்காலர் த்ரெட் லேப்ஸ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் கடந்த மே மாதம் வரையிலான 2000 கோடிக்கும் அதிகமான அச்சுறுத்தல் தொடர்பான மொபைல் பரிவர்த்தனைகள் மற்றும் இணைய அச்சுறுத்தல்கள் அடங்கிய தரவுகளை ஆய்வு செய்துள்ளது. ஆய்வின் முடிவுகளை மொபைல், IoT மற்றும் OT த்ரெட் ரிப்போர்ட் என்னும் தலைப்பில் அறிக்கையாக சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது. உலகளாவிய மொபைல் மால்வேர் தாக்குதல்களில் 28% இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 27.3% அமெரிக்கா 2வது இடத்தையும் 15.9% கனடா 3வது இடத்தையும் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு இந்தியா இந்த வரிசையில் 3வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் மட்டும் மொபைல் மால்வேர் மூலமாக 452 கோடி ரூபாய் திருடப்பட்டதாகவும், தலைநகர் டெல்லியில் மட்டும் இந்த வகையான மோசடிகள் மூலம் ஏற்பட்ட நிதி இழப்புகள் சுமார் 158% அதிகரித்துள்ளதாகவும் இன்னொரு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. HDFC, ICICI மற்றும் ஆக்சிஸ் வங்கிகள் போன்ற இந்திய வங்கிகளின் மொபைல் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த பிஷிங் மோசடிகள் அதிகரித்துள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதற்கு இத்தகைய சைபர் குற்றவாளிகள் அசல் போல் இருக்கும் போலி வங்கி இணையதளங்களை பயன்படுத்துகிறார்கள். அதிர்ச்சி தரும் வகையில் இந்திய தபால் துறையும் மொபைல் மால்வேர் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. SMS செய்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் பிஷிங் இணையதளங்களுக்கு தள்ளப்படுவதாகவும், அந்த தளங்களில் கிரெடிட் கார்டு விவரங்களை பதிவிடச் சொல்வதாகவும், அதன் பிறகே மோசடிகள் நடப்பதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சர்வதேச அளவில் கூகுள் பிளே ஸ்டோரில் 2000க்கும் மேற்பட்ட தீங்கிழைக்கும் செயலிகள் உள்ளதாக இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது. இந்த செயலிகள் மொத்தமாக 8 மில்லியனுக்கும் அதிகமான முறை பதிவிறக்கம் செய்யப்படுவதாகவும் அறிக்கை தெரிவிக்கிறது. கூடுதலாக மால்வேர் பரிவர்த்தனைகள் ஆண்டுக்கு 45% அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளது. மொபைல் மால்வேர் தாக்குதல்களில் இந்தியா ஆபத்துகளை எதிர்கொண்டாலும் சைபர் அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்துவதில் அபார முன்னேற்றம் கண்டுள்ளது. சிறந்த இணைய பாதுகாப்பு நடைமுறைகளும் மற்றும் மக்கள் விழிப்புணர்வும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மொபைல் மால்வேர், பிஷிங் சவால்களை எதிர்கொள்வதில் வலுவான சட்டத்தின் அவசர தேவையையும் வல்லுநர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.